Hey guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா TestNG. TestNG இஸ் அ டெஸ்டிங் ஃப்ரேம்வொர்க். இந்த ஃப்ரேம்வொர்க்கை யூஸ் பண்ணி நம்ம ஜாவா செலினியமில் ஸ்கிரிப்ட்ஸை வந்து டெஸ்ட் பண்ணலாம். TestNG வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டெஸ்ட் இன்ஜினியர்ஸ்க்கு இதை பற்றி தெரியும், ஆட்டோமேஷன் டெஸ்டர் இதை பற்றி தெரியும், நிறைய பேருக்கு வைடாக அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் சம் ஆஃப் த பர்சன்ஸ் வந்து இப்போ லேர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க, டெஸ்டிங்குள்ளே போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸுக்கு நான் இங்கே நானும் ஒரு லேர்னர் தான். ஸோ நான் லேர்ன் பண்ணுறத நான் இந்த வீடியோஸ் மூலமாக ஷேர் பண்ணுறேன். இல்லை நான் இதில் எது மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுத்தீங்க அப்படின்னா அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்படி அந்த மிஸ்டேக்ஸை ஓவர் கம் பண்ணிட்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்லேருந்து நான் எடுத்துக்குவேன். ஸோ எந்த ஒரு ஃபீட்பேக் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னா TestNG எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி பாத் செட் பண்ணுறது, எப்படி ரன் பண்ணுறது, அண்ட் XML ஃபைல் கிரியேட் பண்ணி எப்படி XML ஃபைலில் TestNG ஸ்கிரிப்ட்ஸை ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மேஜர் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் டு டவுன்லோட் த TestNG ஃப்ரேம்வொர்க். அதுக்கு நம்ம எக்லிப்ஸ் போய்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு TestNG ஃப்ரேம்வொர்க் இல்லை. நான் இப்போ தான் டெலீட் பண்ணேன். ஆல்ரெடி இருந்துச்சு, நான் இப்போ டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ், ஜாவா பெல்பாத், லைப்ரரிஸ், இந்த இடத்துல TestNG இருக்கணும், பட் இல்லை. ஏன்னா நான் டெலீட் பண்ணிட்டேன். நான் அதை இப்போ இதுவும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தேன்னா இங்கே எரர் காமிக்கும் மூணுமே. ஏன்னா TestNG ஃப்ரேம்வொர்க் நம்மகிட்ட இல்லை, டெஸ்ட் அனோட்டேஷன்ஸ் எரர் வருது, ஆனால் உங்கள் TestNG ஃப்ரேம்வொர்க்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எரர் காமிக்குது. ஸோ இப்போ நம்ம TestNG ஃப்ரேம்வொர்க்கை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஹெல்ப் மார்க்கெட் பிளேஸ் இதில் பார்த்தீங்கன்னா லோட் ஆகும். லோட் ஆன அப்புறம் இந்த சர்ச் பாக்ஸில் TestNGன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. ஒரு 5 to 10 minutes இருக்கும். ஓகே, TestNGன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. TestNG அண்ட் கோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் TestNG ஃபார் எக்லிப்ஸ் இருக்கும். இந்த மார்க்கெட் பிளேஸில் சம்டைம்ஸ் TestNG வந்து நம்ம சர்ச் பண்ணாலும் டிஸ்பிளே ஆகாது. அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் இன்னொரு வீடியோ கிரியேட் பண்ணுறேன். பிகாஸ் எனக்கும் இந்த மாதிரி இஷ்யூ வந்துச்சு. நான் அதுக்கப்புறம் சம் வீடியோஸ் பார்த்து என்னோட சீனியர்ஸ்ட்டை கேட்டு தான் நான் வந்து இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணேன். ஸோ அதை நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். ஸோ அங்கேயே நீங்கள் என்னென்னா நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்துட்டிங்கன்னா அந்த செக் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க, எனேபிள் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. சம்டைம்ஸ் இங்கே லைசன்ஸ் வரும், அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணனால எனக்கு வெரி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா லைசன்ஸ் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன், திருப்பி ரீஇன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ அதனால அந்த லைசன்ஸ் கேட்கல. ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறதுல இன்ஸ்டாலிங் சாஃப்ட்வேர் 16%. இங்கே தான் தெரியும் நமக்கு இன்ஸ்டால் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இது சம் ஃபியூ செகண்ட்ஸ் இருக்கும், நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ இன்னொன்று என்னன்னா நீங்க வந்து இன்ஸ்டால் பண்றப்ப உங்களுக்கு வந்து ஒரு பாப்அப் வரும். அந்த பாப்அப் வந்து என்னன்னா இந்த எக்லிப்ஸ் வந்து இந்த TestNG வந்து ஒரு ட்ரஸ்டபிள் வெப்சைட்டா, இதை நீங்க ட்ரஸ்ட் பண்றீங்களா உங்க ஸ்கிரிப்ட்ல ஆட் பண்றதுக்கு அப்படின்னு கேட்கும். நான் வந்து ஆல்வேஸ் ட்ரஸ்டபிள் கொடுத்துருக்கனால எனக்கு அது கேட்கல. உங்களுக்கு கேட்கும். அப்ப நீங்க ட்ரஸ்டபிள் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு டவுன்லோட் ஆன அப்புறம் ரீஸ்டார்ட் கேட்கும் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்றதுக்கு. ஸோ ரீஸ்டார்ட் கொடுத்துருங்க. ரீஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ரீஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதைத்தான் நீங்கள் சொல்லியிருப்பேன், அக்செப்ட் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரீஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்னன்னா இப்போ நம்ம TestNG டவுன்லோட் பண்ணிட்டோம். பட் இந்த TestNG-யை நம்ம ஸ்கிரிப்டில் நம்ம எனேபிள் ஆட் பண்ணணும். அதுக்கு எப்படி பாத் செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் இங்கே நோட்ஸ் கொடுத்துருக்கேன், பட் நான் இங்கே மேனுவலாகவும் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இதை எனேபிள் பண்ணிட்டு TestNG சோர்ஸ் ஃபைல் டெமோ ஏதாவது ஒரு கிளாஸை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போயிருங்க. இங்கே ஜாவா பெல்பாத், லைப்ரரிஸ்,
கிளாஸ் பாத்தை செலக்ட் பண்ணி ஆட் லைப்ரரி கொடுத்தீங்கன்னா இங்கே டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட் இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி இந்த லைப்ரரி செக்ஷன்ல டெஸ்ட் ஷோ ஆகாது. ஒன்ஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஸ்ட் ஷோ ஆகும். ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்துட்டு அப்ளை அண்ட் க்ளோஸ் கொடுத்துருங்க. க்ளோஸ் கொடுத்துட்டீங்கன்னா இப்போ டெஸ்ட் வந்து அந்த எரர் போயிடும். பிகாஸ் நான் ஆல்ரெடி வச்சிருந்தேன், அதனால கோட் ஆல்ரெடி இருக்கு. நான் வந்து எரர் போயிருச்சு. போயிருச்சு மீன்ஸ் நான் வந்து டெஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன், அதனால எரர் போயிருச்சு. இப்போ இங்க நம்ம இன்னொரு டெஸ்ட் வேணா ஆட் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஹலோ வேர்ல்டு வச்சுக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இப்போ டெஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து வந்துருச்சு. இப்போ சில பர்சன்ஸுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆட் பண்றப்போ இந்த டெஸ்ட் கொடுக்குறப்போ எரர் காமிக்கும். இந்த இம்போர்ட் ஓஆர்ஜி பேக்கேஜ் வந்திருக்காது. ஸோ அந்த டைம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டெஸ்ட் கிட்ட நீங்க கர்சரை வச்சீங்கன்னா ஒரு பாப்அப் வரும். அந்த பாப்அப் என்ன கேட்கும்னா ஆட் டெஸ்ட் லைப்ரரி அப்படின்னு கேட்கும். ஸோ அதை நீங்க ஆட் பண்ணிருங்க. ஒன்ஸ் நீங்க அதை ஆட் பண்ண அப்புறம் ஆட் இம்போர்ட் த பேக்கேஜ்னு சொல்லிட்டு சஜஷன் காமிக்கும். இந்த பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிருங்க, எரர் வந்து சால்வ் ஆயிரும். ஸோ இதுல வந்து இப்போ ஆஃப்டர் நம்ம ஆட் பண்ண அப்புறம் நம்ம எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்றீங்க. இங்க பாத்தீங்கன்னா கவரேஜஸ் ரன்னஸ் டெஸ்ட் என்ஜின் காமிக்குதா? ஸோ இது காமிக்குது அப்படின்னா நம்ம டெஸ்ட் என்ஜின் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இப்படிதான் ரன் ஆகும். டோட்டலா 2 டெஸ்ட் இருக்கு. ஃபெயிலியர் எதுவுமே இல்லை, ஸ்கிப்ஸ் எதுவுமே இல்லை. இப்போ நான் இதுல வந்து ஒரு செமிகோலனை வந்து எடுத்துடுறேன். எடுத்துட்டு இப்போ நான் அதே மாதிரி ரன் பண்ணேன் அப்படின்னா எரர் காமிக்கும். பாத்தீங்களா 2 டெஸ்ட் இருக்கு, 1 ஃபெயிலியர், செமிகோலன் எடுத்திருக்கோம். இந்த இடத்துல ஹைலைட்டர்ல வந்து உங்களுக்கு ரெட் இருக்கு அப்படின்னா இது வந்து இந்த டெஸ்ட்ல ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. அகைன் நான் வந்து செமிகோலன் வச்சுட்டு சேவ் பண்ணிட்டு ரீரன் பண்றேன். பாத்தீங்கன்னா கிரீன் ஆயிடுச்சு, ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்படித்தான் வந்து டெஸ்ட் என்ஜின் ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து ஒர்க் ஆகும். அண்ட் இன்னொரு மேஜர் ரெக்குயர்மெண்ட் உங்களுக்கு வருது. இப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 டெஸ்ட் கேசஸ் இருக்கு. இங்க எத்தனை இருக்கு? 1 2 3, இங்க 4 5 6 டெஸ்ட் கேசஸ் இருக்கு. இந்த 6 டெஸ்ட் கேசஸையுமே உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் எப்படி வருதுன்னா இப்போ ரியல் டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ஆஃப் டெஸ்ட் கேசஸ் 1000 ஆஃப் ஃபைல்ஸ் வந்து இந்த பேக்கேஜ்குள்ள இருக்கும். ஸோ அதை நீங்க ஒவ்வொரு டைமும் போய் ரன் பண்ண முடியாது. அதனால நம்ம இந்த ஒரு எக்ஸாம்பிள் ஃபைல் கிரியேட் பண்ணி அந்த எக்ஸாம்பிள் ஃபைலை வச்சு நம்மகிட்ட எவ்வளோ டெஸ்ட் கேசஸ் இருக்கோ எவ்வளோ கிளாஸ் ஃபைல்ஸ் இருக்கோ அதை மொத்தமா வந்து ரன் பண்ண போறோம். ஸோ இப்போ வந்து லைக் எக்ஸ்எம்எல் ஃபைல் சேஞ்ச் பண்றதுக்கு இப்போ அந்த கிளாஸ் ஃபைல்ல ரைட் கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து டெஸ்ட் என்ஜின் ஒரு பாப்அப் இருக்கும். அதுக்கு பக்கத்துலயே கன்வெர்ட் டு டெஸ்ட் என்ஜின் இருக்கும். அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எக்ஸ்எம்எல் ஃபைலோட ப்ரிவியூ காமிக்கும். லைக் ஷூட் டெஸ்ட் எல்லாம் காமிக்கும். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா இங்கே testing.xml ஃபைல் கிரியேட் ஆகிருக்கும். இந்த எக்ஸ்எம்எல் ஃபைல் எது கிரியேட் ஆகும்னா டே 2 ஃபைல். ஏன்னா டே 2ல தான் வந்து நம்ம வந்து எக்ஸ்எம்எல் ஃபைலை சேஞ்ச் பண்ணோம். ஸோ அதனால டே 2 ஃபைலுக்கு வந்து எனேபிள் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து நான் இங்கே டாக்குமெண்ட்ல வச்சிருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஷூட் அப்படின்னா ஷூட் வந்து கலெக்ஷன் ஆஃப் ஃபோல்டர்ஸ் இஸ் கால்ட் அஸ் ஷூட். இப்போ இதில் வந்து நேம்ஸு கிளாஸ் டெஸ்ட் அப்படின்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் ஃபோல்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இது மொத்தமா ஒரு பேக்கேஜ்குள்ள இருக்கு. அதுதான் அந்த ஷூட். ஓகேங்களா? இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா இது ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இந்த நேம் வந்து நமக்கு பிடிச்ச நேம் வச்சுக்கலாம். இப்போ சம்திங் நீங்க வந்து ஒரு பேங்கிங் டொமைன்ல ஒர்க் பண்றீங்க, அதுல லோன் டிபார்ட்மெண்ட்ல லோன் மாடியூல் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க லோன் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ஷூட் நேமும் நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். இல்லை இப்போ வந்து
ஷூட் நேம் வந்து லோன் வச்சுக்கலாம். இந்த லோனில் நிறைய லோன்ஸ் இருக்குது. கார் லோன், ஜுவல் லோன். ஸோ இந்த லோனில் நம்ம வந்து கார் லோன் டெஸ்ட் கேஸ் எடுக்கிறோம். கார் லோன் நம்ம வச்சுருக்கோம். இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம் வந்து டெமோ டாட் டேட் இருக்கு பார்த்தீங்களா. இது எப்படின்னா பேக்கேஜ் நேம் வந்து டெமோ. ஸோ டெமோ டாட் கிளாஸ் நேம் வந்து கிளாஸோட ஃபைல் நேம் வந்து இந்த இடத்துல வரும். ஸோ இது வந்து பேக்கேஜ் டாட் கிளாஸ் நேம் ஃபைல் நேம் அது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதில் மல்டிபிள் கிளாஸஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளாஸஸ்குள்ள இங்கே ஒரு கிளாஸ் தான் இருக்கு. பட் நம்ம இந்த கிளாஸஸ்குள்ள மல்டிபிள் கிளாஸஸ் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நமக்கு 3 கிளாஸ் ஃபைல்ஸ் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்றோம். அகைன் இதை பேஸ்ட் பண்றோம். டெமோ டாட் டே 2 டே 3 டே 4. பட் மேக் ஷூர் தட் நீங்கள் இங்கே ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபைலோட நேமும் இங்கே ஆட் பண்ணுற நேமும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்படின்னா தான் ரன் ஆகும். இல்லைன்னா அது இஷ்யூ ஆகும். ஸோ அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண அப்புறம் Ctrl+Shift+F ஃபார்மேட்டிங்க்கு இப்போ என்னன்னா ஃபார்மேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கு எக்ஸ்எம்எல் ஃபைல். இப்போ இதை வந்து ரன் பண்ண போகிறோம். டெஸ்டிங் எக்ஸ்எம்எல்ல செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ரன்னர்ஸ் இருக்கும். ரன்னர்ஸ் டெஸ்ட் ஷூட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை ரன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ரன் ஆகும். அதாவது இதெல்லாம் வந்து அவுட்புட்ஸு மொத்தம் 6 டெஸ்ட் கேசஸ் 6மே பாஸ் ஆயிருக்கு. எப்படி 6 சொல்கிறேன்னா இப்போ டே 2ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேவ் டு ரன் பேரலி அது வந்துருச்சு. குட் ஆஃப்டர்நூன் வந்துருச்சு. குட் வந்துருச்சு. அதே மாதிரி டே 3ல we have to plain accept அது வந்துருச்சு. இப்போ டே 4ல ஹலோ வேர்ல்ட் ரெண்டுமே வந்துருச்சு. டோட்டலாக 6 டெஸ்ட் கேசஸ் 6மே ரன் ஆயிருக்கு. 6மே பாஸ் ஆயிருக்கு. ஃபெயிலியர்ஸ் எதுவுமே இல்லை, ஸ்கிப்ஸ் எதுவுமே இல்லை. அண்ட் இங்கே வந்து ஃபுல் க்ரீன் ஆயிருக்கு அப்படின்னா அது வந்து டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்படி தான் நம்ம தனித்தனியாக போய் ரன் பண்ணுற டைமை எக்ஸ்எம்எல் ஃபைலில் க்ரியேட் பண்ணி டோட்டல் ஒன் ஷாட்டாக வந்து நம்ம ரன் பண்ணி டைம் வந்து கம்மி பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் யூசஸ் ஆஃப் டெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் அண்ட் எக்ஸ்எம்எல்ஸ். ஸோ இதில் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணீங்க. இல்லை உங்களுக்கு எனி டவுட்ஸ் இருக்குது, எப்படி நம்ம இதெல்லாம் பண்ணலாம், எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். இல்லை எனி ஃபீட்பேக் நீங்கள் எனக்கு சொல்லணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். நான் அதில் வந்து லேர்ன் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ இந்த டாக்குமெண்ட் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். வேணும்னா டாக்குமெண்ட் ட்ரைவ்லையும் நான் வந்து ட்ரைவ் லிங்க்கும் கொடுக்குறேன். அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே.